பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு கேட்டு சும்மா பேசிட்டு இருக்காரு. நித்ரா ஏய் எங்கடா போற? சார் அசோக் நகர் வந்து போகிறேன் சார். குடிச்சிருக்கியா? இல்லை சார். எங்க ஊது ஒழுங்கா ஊதுடா சார். இந்த இது வண்டி ஓரம் கட்டு. முதல்ல வண்டி ஓரம் கட்டு. எமர்ஜென்சி ஓரமாவா சார். கொஞ்சம் அவசரமா போகணும் சார். ரெக்கார்ட்ஸ் காமிச்சிட்டு போயா? காசு மாஞ்சிருக்கேன். குடு குடு வா சரி குடு போ. யோ லைசென்ஸ் ஐடியா சார். லைசென்ஸ் சார். வண்டி ரெக்கார்ட்ஸ் ஐடியா சார். பேப்பர்லாம் வீட்டில் இருக்குது சார். என்னது பேப்பர்ஸ் இல்லையா? இல்லை சார். வண்டியை ஓரம் கட்டு. முதல்ல வந்து ஃபைனை கட்டு. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். வீட்டுக்கா? அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது? ஓரம் கட்டியா வண்டியை? சார் கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்ட விட மாட்டேன். வந்து பேர் அட்ரஸ் கொடுத்துட்டு போ ப்ளீஸ் சார். வாப்பா சார். வாப்பா சார். நீங்கள் கேட்ட சாப்பாடு இங்கே இருக்குது சார். செக்ஷன் 41 சார். கையெழுத்து போடு சார். நான் இந்த தப்பும் பண்ணல சார். ட்ரிங்க்ஸ் பண்ணீங்களா? இருட்டில் என்ன வேலை உங்களுக்கு? சார் ட்ரிங்க்ஸ் பண்ணேன் சார். இல்லைன்னு சொல்ல சார். ஆனால் சாப்பிட்லான்னு ஹோட்டல் போகலாம் நின்று இருந்தேன். வேற எந்த தப்பும் பண்ணல சார். தபார் இன்ஸ்பெக்டரே பிடிச்சிருக்காரு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. செக்ஷன் 75 தான் போட்டிருக்கு. கையெழுத்து போட்டு கிளம்பு. 75லாம் வேணாம் சார். ஆல்ரெடி 75 போட்டிருக்கு சார். நாளைக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்டு வந்தா ஸ்டேஷன்ல யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். அப்படியா? நான் இந்த தப்பும் பண்ணல சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். எந்த தப்பும் பண்ணலையா? ஏய் ஆமாம் சார். குஷ்டு ஒரு இன்ஸ்பெக்டராண்ட கேட்டிருக்க. முதல்ல தப்பு பண்றவங்கள புடி, அப்புறம் என்ன புடின்னு குஷ்டா என்ன பேசுற நீ? சார் சைன் பண்ணிட்டு பேசல சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். வேணாம் சார். டேய் சைன் பண்ணிட்டு போ, இல்ல கையெழுத்து போட மறுக்குதாரு சொல்லி கேஸ் போட்டு ஃபைல் பண்ணிடுவேன். விட்டுருங்க சார். சார் உனக்கு என்னயா பாட்டி ஒண்ணா? ஆமாம் சார். ரெக்கார்ட்ஸ் எங்க? சார் வீட்டில் இருக்கு சார். வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா? போய் எடுத்துட்டு வா போ. சார் என்ன பிடிச்ச இன்ஸ்பெக்டர் பேரும் அட்ரஸும் கொடுத்துட்டு போக டேய் சொன்னாங்க. என்ன குலுக்கல் போட்டி நடத்துறாங்க? பேர் அட்ரஸ் கொடுக்கிறதுக்கு போய் ரெக்கார்ட்ஸ் எடுத்துருவா, இல்ல வண்டி தர மாட்டேன். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சைன் பண்றோம் சார் ப்ளீஸ் சார். டேய் போடா, டென்ஷன் பண்ணாத, போய் எடுத்துடா போ. சரி சார். டேய் சார் நான் உள்ள வாடா. இந்த தப்பும் பண்ணல சைன் சார். அப் பண்ணு. பெரிய தலைவலியா போச்சு. என்ன ஆச்சு? குடிச்சு போட்டு ரோட்ல ரவுடித்தனம் பண்ணா சார். ச்சே ஒன்றுமே பண்ணல. நம்மளே பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஹலோ டேய் மச்சான் எங்கடா இருக்கா? டேய் வீட்டில் இருக்கியா வெளியில் இருக்கியா? கொஞ்சம் வீட்டுக்கு வா. அங்கே ஆரஞ்சு கலர் டேபிளில் என்னோட பேப்பர்ஸ் இருக்கும், வண்டி பேப்பர். அதை கொஞ்சம் எடுத்துடா. டேய் மாட்டிக்கிட்டேன்டா. கொஞ்சம் ஃபோனை தர முடியுமா? ஒரு நிமிஷங்க. டேய் கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் வாடா. சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுறான். எதுக்கு ஃபோனு? ஒரு ஃபோன் சரி பண்ணி இந்தாங்க. மா யாருமா நீ? எங்கேருந்து வர? எம்ஜிஆர் நகர்ல இருந்து வரேன் சார். பேர் ராஜி. என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு அடிக்கிறாரு. சம்மந்தம்னா அதற்கு ஒன்று போட்டு அடிக்கிறான். அவர் 5 வருஷமாவே இப்படிதான் சார் பண்றாரு. வீட்டுக்கு வந்தாலே சண்டை தான் சார். சாப்பாட்டுல பிரச்சனை, எது எடுத்தாலும் பிரச்சனை. குழந்தை வேற வீட்டுல தனியா இருக்கு. குடிச்சிட்டு வந்தாலே இதான் சார் பிரச்சனை. அம்பு போட்டுட்டே இருக்குமோ? இதோ பாருமா, அவன் புருஷன் இப்போ குடிச்சிருக்கான். அதனால அவனை கூட்டு வந்து அடிக்கவே விசாரிக்கவே முடியாது. அதனால காலையில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். அடிக்கலாம் வேணாம் சார். சொன்னாலே கேட்டுக்குவாரு. நீங்க வீட்டுக்கு வந்து நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க சார். சரிம்மா, இப்போ ஒரு ஆள் அனுப்புறேன். நீ வீட்டுக்கு தைரியமா போ. காலையில வந்து என்ன ஏன்னு பேசி விசாரிக்கிறேன். யோ போனாட்டோ சார். இந்த அம்மா கொண்டு வீட்டில் விட்டு வாயா. நீ போமா, நான் காலையில வந்து என்ன ஏன்னு விசாரிக்கிறேன். சரிங்க சார். டேய் நீ யாரா? சார் சார் வண்டி பேப்பரை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நீ ஏன்டா? ஹலோ. எப்போ சார்? சரி ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். போய்ங்க ஃபோன். ஹலோ சார், எங்கள் ரவுண்ட்ஸில் இருக்கீங்க? இல்லை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் பிளாக்ல சரக்கு ஓட்டி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லை அவங்களே இங்கே ஸ்டேஷன் கூட்டின்னு வந்துருங்க. ஸ்டேஷன் நேராக கூட்டின்னு வந்துருங்க. இங்கே வச்சு பேசிக்கலாம். ஓகே ஓகே. சாயந்தரமானா இதே தொல்லையா? மூச்சு மூட்டை குடிக்க வேண்டியது, ஊர்வம் வளைக்க வேண்டியது, ஸ்டேஷனில் வந்து எங்கள் தாலியை அறக்க வேண்டியது. யோ இந்த குடியால் தான் க்ரைம் ரேட்டு அதிகமாகின்னு போகுது. இதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாங்க. யோ ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் வர? வந்தானா கேச போட்டியா, ஃபைனை போட்டியா, சாவி கொடுத்து வேலையை முடி. ஓவரா பேசினா கோர்ட்டுக்கு அனுப்பு. ஏண்டா
சார் காலையிலேருந்து செருப்பு தச்சு சம்பாதிக்கிற சார் அது எத்தனை போய் ஏன்டா ஒயின் ஷாப்பில் கொடுக்குற கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குது அப்புறம் ஏன்டா குடிக்கிற அதனால தானேயா குடிக்கிறான். ஐயோ, நீ வேற கம்முனேரியா. சார் வீட்டில் ஒரே பிரச்சனை சார். பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல சார். அதான் லைட்டாக குடிச்சிட்டேன் சார். வீட்டில் பிரச்சனையா? அது ஏன்டா ஒயின் ஷாப்பில் போய் குடிக்கிற? சார் நீங்கள் விற்கிறீங்க நாங்கள் குடிக்கிறோம் சார். டேய் நாங்கள் விற்கிறோமா? ம். விஷம் தான் கடையில் விற்கிது, வாங்கி குடிய. செருப்பால் அடி நாயா. ஒன்றும் பண்ணல. மனுஷனை தவிர மற்ற எல்லா ஜீவராசிக்கும் நல்லது கெட்ட தெரியுது. படித்தவன் படிக்காதவன் எல்லாம் குடியை கட்டு நழுவுறீங்க. மதுவிலக்கு சட்டத்தை அமுல்படுத்தினாலாவது நாட்டில் கிரைமும் குறையும், நமக்கு வேலையும் குறையும். அந்த வேலையும் பண்ணி தொலைக்க மாட்டாங்க. யோ ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டான் வச்சுக்கேன், உனக்கு எனக்கும் சம்பளமும் வராது மாமலும் வராது. பரவாயில்லையா? அட நீ வேறையா உன்னதை ஒன்று சொல்லிடுங்கயா, கவர்மெண்ட் ஒயின் ஷாப் நடத்தி தான் நமக்கு சம்பளம் தத்துன்னு. உண்மையிலே ரொம்ப அவமானமாக இருக்கியா. சைன் அப் பண்ணுடா சார், விட்டுருங்க சார். டேய் சைன் அப் பண்ணுடா. சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார், விட்டுருங்க சார். வந்துட்டாரு தோற கொடு. ஏன் பேப்பர்லாம் கரெக்டாக தானே இருக்குது? வண்டியில் கற்றுக்கினா அவ்வளோ கேர்லெஸ். சைன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். சாவி எடு. ஓ கிளம்பு. தேங்க்யூ சார். ஏய் சைன் அப் பண்ணுடா. தப்பு பண்ணோட பிடிக்கிறது மட்டும் போலீஸ் வேலை இல்லை, தப்பு பண்ணாமல் பார்த்துக்கிறதும் போலீஸ் வேலை தான். சார் சாரி கிளம்பு. சார். சார் எதுவும் சாவி அதான் சாவி சார். கிளம்பு, எடுத்துன்னு கிளம்பு. தேங்க்யூ சார். போ போடா. சரி அப்படி போய் உட்காரு போ. சார் என் பொண்டாட்டி வந்து ஆமாண்டா, அதுதானே கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஹலோ யோ காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறியா? ஒயின் ஷாப் வாசலில் போராட்டம் பண்ணுறானுங்க, பந்தோபஸ்து போகணும். காலைல கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறியா? இப்படி தான் சொல்லுவேன், சௌரியமாக வருவேன். சரி காலைல சீக்கிரம் வந்துடு, வச்சிருவா. இந்த ஒயின் ஷாப் எப்போ தான் முடி வெட்ட போகிறாங்களோ தெரியல. என்னடா எவ்வளோ காசு கொடுங்கண்ணானுங்க? டேய் கிரேட் எஸ்கேப்டா. ஏன் மச்சான் என்னாச்சு? ஆமாம் எதுக்காக பிடிச்சானுங்க? டேய் அதை விட்றா. ஆமா உன் வண்டி எங்கடா? அந்த முனையில் நிற்கிது. ஏன் முதல்ல இங்கேருந்து கிளம்பணும்டா. ஏன் என்னாச்சு? டேய் அதை ஏன்டா கேட்குற? டேய் மச்சான் மாட்டின 1 மணி நேரத்தில் படித்தவன் படிக்காதவன் குடும்ப பொம்மலைன்னு எல்லாம் தண்ணி கேஸ் தாண்டா மச்சான். அவங்களாலே சமாளிக்க முடியலடா. அவங்களே சொல்கிறாங்கடா இந்த மதுவிலக்கு கொண்டு வந்தா என்னன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கல. விடு மச்சான், கவர்மெண்ட் தானே விற்கிது, அப்போ அதனால வர ப்ராப்ளம் கவர்மெண்ட் தான் ஃபேஸ் பண்ணணும். கரெக்ட் மச்சான், வா போகலாம். ஆமாம் மச்சான், என்னடா எனக்கு ஒரு டவுட்ரா. சென்னையில் இந்த ஒரு ஸ்டேஷன்ல 1 மணி நேரத்தில் 5 கேஸ்ரா மச்சான். சென்னையில் எத்தனை ஸ்டேஷன் இருக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்டேஷன் இருக்கு? அப்போ டாஸ்மார்க்கில் வர கலெக்ஷன் இல்லாமல் இதில் வர கலெக்ஷன் எல்லாம் எங்கடா போகுது? வேற எங்க, கவர்மெண்ட்டுக்கு தான். அப்போ சத்தியமாக தமிழ்நாட்டில் மதுவிலக்குக்கு சான்ஸே இல்லைடா. அது இப்போ தான் உனக்கு தெரியுமா? ஓ மதுவிலக்கை பொறுத்தவரை எனது நெஞ்சார்ந்த குறிக்கோள் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான்.